என்னங்க? ஏண்டி உங்க அப்பா எனக்கு ஒரு 50,000 தரமாட்டானா? என் அப்பா கிட்ட காசு கேட்டியா? ஆமா. அவர்கிட்ட எதுக்குங்க கேட்டீங்க? என்கிட்ட இல்ல அதனால கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? ஹலோ. ஏன்டி விடாம கால் பண்ணிட்டே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாமே பிரச்சனை தான். உன் இஷ்டத்துக்கு லோன் வாங்கி வச்சிருக்க. வீட்டுக்கு வரவங்க கிட்டலாம் நான் தானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? நான் ஒன்னும் ஊரை சுத்திட்டு இல்ல. நான் தெரிஞ்ச கொண்ட எல்லாம் கடன் கேட்டே தான் இருக்கேன். கேட்டு கிழிச்சது தான் எனக்கு தெரியுமே. உன்னை நம்பி ஒருத்தனும் கடன் கொடுக்க மாட்டான். உன்னை பத்தி தெரியாத எவனோ ஒருத்தன் போன்ல லோன் தரேன்னு உன்னையும் நம்பி கொடுத்தான். இப்போ அவனும் வீடு வர வந்து கத்திட்டு போறான். இப்ப சந்தோஷமா உனக்கு? இப்ப என்னடி பண்ண சொல்றேன் என்ன? வாங்கின கடனை திருப்பி கொடு. என்னால இதுக்கு மேல அசிங்கப்பட முடியாது. திவ்யா, நான் ஒன்னும் எனக்காக வாங்கல. நமக்காக தானே வாங்கினேன். உன்னை நல்ல வேலைக்கு தான் போக சொன்னேன். கடன் வாங்கி குடும்பத்தை நடத்த சொல்லல. ஒரு கடன்காரன் கூட என்னால வாழ முடியாது. ஹலோ மாமா, எனக்கு ஒரு 50,000 ரூபா வேணும். கடனா கிடைக்குமா? ஹலோ கதிரா. ஆமாம் சார். நீங்கள்? ஏண்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன், கடன் வாங்கும் போது மட்டும் நாய் மாதிரி சுற்றி சுற்றி வர தெரியுதுல்ல. சார் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. கடன்கார நாய்க்கு மரியாதை கேட்குதா? நாளைக்கு வீட்டுக்கு வருவேன், வட்டியோட எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், புரியுதா? திவ்யா, திவ்யா, என்னங்க? ஏண்டி உங்க அப்பா எனக்கு ஒரு 50,000 தரமாட்டானா? என் அப்பா கிட்ட காசு கேட்டியா? ஆமா. அவர்கிட்ட எதுக்குங்க கேட்டீங்க? என்கிட்ட இல்ல அதனால கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? என் அப்பா சும்மாவே உங்களை மதிக்க மாட்டாரு. இப்ப போய் உன் அப்பா மட்டுமா? நீ தான் என்ன மதிக்கிறது இல்ல. வேணாம் கதிர், நான் ஏதாவது சொல்லி திட்டிடுவேன். யாரோ வாசுதேவனா காலையில இருந்து வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காரு. எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? நான் என்ன வேணும்னடி பண்ணேன்? நான் ஏதாவது பண்ணி பெரிய ஆளாகி உன்னை பார்த்துக்கணும் தானடி பண்ணேன். எவ்வளோதான் நல்லா படித்தாலும் காசு கொடுத்தா தாண்டி நல்ல வேலை கிடைக்கும். என்னை புரிஞ்சுக்கோ திவ்யா. நீயும் மற்றவங்கள மாதிரி பேசாதடி. சரி விடுங்க. ஏதாவது ரெடி பண்ணீங்களா? வேலையே இல்லாமல் இருக்கேன். என்னை நம்பி ஆடி காசு கொடுப்பா? நான் வேஸ்ட்டுடி. என்னால் எதுவுமே பண்ண முடியல. 1000 2000 கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு முடியலை. என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கல. நீ என்னை மன்னிச்சிரு திவ்யா. முடியல என்னால். இதை வச்சுக்கோ. எதுக்குடி தாலியெல்லாம் கழட்டுற? இதை அடகு வச்சு கடனை திருப்பி கொடுத்துரு. உன்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு தாலி தான். இதை கொடுத்துட்டு வேணாம் திவ்யா. கதிர், எனக்கு இந்த தாலியை விட உன் கௌரவம் தான் முக்கியம். நீ யார் முன்னாடியோ தலை குனிஞ்சு நிக்க கூடாது. அதுக்குன்னு தாலியை கழட்டி கொடுப்பியா? யாராவது கேட்டா? தாலியில என்னடா இருக்கு? எனக்கு தாலியை விட நீ தான் முக்கியம். இருந்தாலும் புடி. டே ரகு, யாருப்பா அந்த பொண்ணு? இவ பேரு கயல்பா. நாங்கள் 2 வருஷமா லவ் பண்ணுறோம். அவங்க அப்பாவுக்கு எனக்கு பிடிக்கல. அவங்க வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்கு தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். சரிப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இப்போ என்னப்பா, வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு வந்தேன். சரி உள்ளவா. அது இல்லப்பா, அம்மா இல்லாத பையன் பத்தி அவனை கேட்க யாருமே இல்லைன்னு பார்க்குறவங்க நினைப்பாங்க. பார்க்குறவங்க என்ன நினச்சி நமக்கு என்னப்பா. நீ வா. டே ரகு, நீ உள்ள போமா. இனிமே இது உன் வீடு. நல்லா தொடங்க. ஒரு மாப்போட தெரியல. உங்க கூடலாம் எப்படிதான் இருக்க போறனோ. ஹலோ,
சொல்லி. யார்கிட்ட உட்காந்தீங்க? மெஷின்ல துணியெல்லாம் அப்படியே இருக்கு, போய் காய போடுங்க. இல்லம்மா, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெயில் இருக்கும்போதே போட்டாதான் காயும். சும்மா அப்படி உட்காந்துட்டு இருக்காம போய் வேலையை பாருங்க. ரகு, ரகு, சொல்லுங்கப்பா. என்னப்பா தூங்கிட்டியா? ஆமாம்ப்பா. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். சொல்லுங்கப்பா. வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கலாமா? வீட்டு வேலைக்கா? இப்போ எதுக்குப்பா தேவையில்லாம? அதான் கையல் இருக்கால, இனிமேல் அவ பார்த்து பாப்பா, நீ எதுவும் செய்ய வேணாம்ப்பா. இல்லப்பா, அவ சின்ன பொண்ணு, எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு? அதான் வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கலான்னு. பா, இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கு, இனிமே தான் காசுலாம் சேர்த்து வைக்கணும். இப்போ போயிட்டு வேலைக்கு ஆள் வச்சா செலவு அதிகமாகும்ப்பா. ஆமாப்பா, நீ சொல்றதும் கரெக்டு தான். சரி, நீ போய் படுத்துக்கோ. சரிப்பா. சமைச்சு முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சிருச்சுமா. அவ்வளோ நல்லாலாம் இல்ல. உன் பையனுக்கு இது போதும். கயல், ஏதாவது தேவையில்லாம உங்க பையன் கிட்ட சொன்னீங்க, அப்புறம் உங்களை ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு அனுப்பிடுவேன். 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன என்ன ஸ்பெஷலாக சமைச்சிருக்கீங்க? பா, அப்படியே அப்பா சமைச்ச மாதிரியே இருக்குது. இல்லப்பா, வீட்டு வேலை நிறைய இருந்ததா, அதான் நானே சமைச்சிட்டேன். பாவம், இவளும் எவ்வளோ வேலை பாப்பா சொல்லு. சரி இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஒன்றா சாப்பிட்லாம். சரிப்பா. நேத்து சமைச்ச பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டீங்களா? இந்த இப்போ கழுவி வச்சிடுறோம்மா. ம். கயல், வெளியில் போயிட்டுறேன். சரிங்க. அப்புறம் கயல், அப்பாட்ட அதிகம் எதுவும் வேலை சொல்லாத. அவங்க இப்போ வரைக்கும் எந்த வேலையும் செய்யலையே, ஏன் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, வீட்டு வேலைக்கு ஆள் போடலாமான்னு அப்பா கேட்டார். உன்னால் முடியலன்னா சொல்லு, வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம். ஆனால் அப்பாட்ட எந்த வேலையும் சொல்லாத. அவர் எனக்கும் அப்பா மாதிரி தான். அப்பாவை நான் நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. சரிம்மா, நான் போய்ட்றேன். பைக்கி சனியனே, எவ்வளோ திமிரு உனக்கு? ஏன் உன்னால வீட்டு வேலைலாம் பார்க்க முடியாதா? வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க சொல்லி கேட்டிருக்க. ஒழுங்கா இங்க இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில போங்க. உங்களுக்காகலாம் மெய்டெல்லாம் வைக்க முடியாது. கயல், எவ்வளோ தைரியம் உனக்கு? எங்க அப்பா உனக்கு என்னடி குறை வச்சாரு? அவரை போய் திட்டிக்கிட்டு இருக்க. விடுப்பா, சின்ன பொண்ணு தானே. பாசமா கேட்டிருந்தாலே எல்லா வேலையும் அவர் ஒன்று செஞ்சிருப்பாருடி. அவரை போய் மிரட்டிட்டு இருக்க. என் அப்பாவை நல்லா பார்த்துப்ப நினைச்சேன்ல, என்ன சொல்லணும்? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு கடைசி வரைக்கும் நான் எங்க அப்பா கூட இருந்திருக்கலாம். அப்படிலாம் சொல்லாதடா, பாவண்டா அவ. இவளுக்கு எப்படி சொன்னாலும் புரியாதுப்பா. உனக்கு வீட்டு வேலை பார்க்க பிடிக்கலனா சொல்லு, வேலைக்கு ஆள் வச்சுக்கிறேன். இன்னொரு தடவை எங்க அப்பாவை கஷ்டப்படுத்தினேன், அவ்வளவுதான். வீட்டை விட்டு வெளியில போயிரு.